வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ்லாம். ஆக்சுவலாக ஒரு வண்டிக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணலாம்? 2 வருஷம், 3 வருஷம், ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெட்ரோ க்ரூசருக்காக. இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு நிறையா ஹைப்பெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஒரு வழியாக வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒசூரில் வண்டி கிடைக்கல. இங்கே வந்து நம்ம பெங்களூர் கிட்ட தான் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். XSR 155 எப்படி இருக்குது, அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அதன் அதோட ஸ்பெக்ஸ் என்ன, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு அதை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறது நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகா மோட்டோ வேர்ல்ட். ஸோ இது வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தாபுரா கிட்ட தான். ஸோ நீங்கள் யாராவது பெங்களூர் அந்த சந்தாபுரா சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மோட்டோ வேர்ல்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஓகே, என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ வண்டி எப்படி இருக்குன்னுட்டு ஒரு இது பார்த்துடலாம். ஸோ லுக் வைஸ் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ க்ரூசியர் வைக்கிறது தான். ஸோ அந்த டிசைனில் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைட் ஆகட்டும், அந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த க்ரூசர் அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் வருது. ஆனால் மாடர்னுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். அண்ட் தென் அதோட உங்களுக்கு நான் லைட்டோட விசிபிலிட்டி அதை காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக லைட்டோட த்ரோவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுவுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ரியர் லைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லுக் வைஸ் ஒரு கிளாசிக்கல் லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. அந்த ஒரு ரெட்ரோ மாடலுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி. எம்டியை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இது மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரிப்பர் ஹேண்டில் கொடுத்துருக்கலாம், பட்டு அதுவுமே வந்து கொடுக்கல, அதுவுமே மிஸ்ஸிங். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக், அதாவது அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான் தான். லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு ரெட்ரோ க்ரூசியர் எப்படி இருக்கணுமோ அதில் தாராளமாக இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அது நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பட்டன்ஸ் அண்டு மீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு ப்ரீமியமான ஃபீல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வரும். எப்போவுமே நம்மளுக்கு ஹாரன் தான் கீழே கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டர் மேலே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே இண்டிகேட்டர் கொடுத்து தென் மேலே ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை பீம், லோ பீம், பாசிங் சுவிட்ச் நம்மளுக்கு இதிலே வந்துடுது. இதே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கில் சுவிட்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹசார் லைட்டுக்கான சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது. ஒரு அந்த இது இல்லாமல் ஓரளவுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் தென் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது தொடர்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெட்ரோ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக டிஎஃப்டி இல்லை, ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்ன டீட்டெயில் வந்துருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யமகா ஒய் கனெக்ட்கான அந்த ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால், எஸ்எம்எஸ் அண்ட் தென் சின்ன ஆப்க்கான ஒரு இது, அண்ட் தென் பேட்டரியோட பர்சன்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு இதில் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த ஆர்பிஎம் லெவலுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் எவ்வளோ போகும், அண்ட் தென் கியருக்கான இண்டிகேஷன், அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் கிலோமீட்டர் அண்ட் தென் ஓடோமீட்டர் எல்லாமே நம்மளுக்கு இதில் வரும்னு நினைக்கிறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது, ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் தென் ட்ரிப் எஃப். ஸோ அதுக்கப்புறம் டைம். ஸோ பேசிக்காக என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூலுக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லுக்வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் தென் கீழே இங்கே டைல் லேம்பில் என்னென்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் கியரில் இருக்கா, ஏபிஎஸ், அந்த இன்ஜின் வால் ஃபங்க்ஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைட் சைடுக்கான இண்டிகேட்டருக்கான ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யமகா லோகோ கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வண்டியோட வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் தென் சீட் ஹைட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
8-10 mm தான். ஸோ ஈஸியாக நம்ம உக்காந்து இது பண்ணலாம். நான் ஒரு நிமிஷம் உக்காந்தே காட்டுறேன். ஆக்சுவலாக நான் செருப்பு போடல, ஏன்னா மாலை போட்டிருக்கேன்ற ஒரு ரீசன்னால். ஸோ ஏன்னா துண்டு கிண்டு எல்லாமே உள்ளே வச்சு இது பண்ணியிருக்கேன், அதனால் நீங்கள் எதுவும் பண்ணிக்க வேணாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5'4'5" நீங்கள் வித்தவுட் ஸ்லிப்பர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக ஆக்சஸபிளாகவும் இருக்குது. அதே மாதிரி வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டட் தான். ஆக்சுவலாக ஒரு 137 கேஜி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது அண்ட் தென் மைனஸும் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி போச்சுன்னு சொல்லலாம். 120 mm தான் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸா, 120 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸா, ஸோ அது எப்படி நம்ம ஊர் ரோடுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்ட்டு நிறையா பேர் நிறையா ஹைப் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் நீங்கள் ஏதாவது லோடு போடுறீங்க, இன்கேஸ் பில்லியனோட இது பண்ணுறீங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 120 mm கம்மி ஆகாது, 120 mm மேலே தான் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹியூஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி, ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 to 45 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அதோட இன்ஜின் பற்றி நம்ம சொல்கிறேன், அதுவும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன், ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு இன்ஜின் தான் அது. இன்ஜினை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டயர் அண்ட் சஸ்பென்ஷனை பற்றி பார்த்துருவோம். ஸோ ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17 inchesக்கான பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 180 17 inchesக்கான டயர்ஸும், அதே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140 17 inchesக்கான டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ டயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பல்கியாக தான் இருக்குது. க்ரிப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். அஃப்கோர்ஸ் இப்போ வர ஆக்சுவலாக புது ரூலுமே வந்திருக்கு, நான் அதுவுமே ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததான் சஸ்பென்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ்டி ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன், அதாவது 37 mm ஒரு யூஎஸ்பி ஃபோக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நம்மளுக்கு ரைடிங்க்கு எப்படி இருக்குது அண்ட் தென் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். இதுதான் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 155cc, ஏன்னா இது வந்து ஒரு பழக்கப்பட்ட இன்ஜின் தான். ஆக்சுவலாக நம்ம பார்த்துருப்போம், எம்டிலையும் R15லையும் கொடுத்த அதே இன்ஜின் செட்டப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட மைலேஜ் எவ்வளோ வந்ததுன்னுட்டு நிறைய வியூவர்ஸ் ஆல்ரெடி கமெண்டில் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மைலேஜ் என்ன வந்திருக்கும் அண்ட் எவ்வளோ வரும்ன்றதையுமே நீங்கள் மறக்காமல் கெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் மேபி ரைட் ரிவ்யூ கிடச்சி எனக்கு அந்த இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையுமே வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், இல்லை அதுக்காக ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். 155cc இன்ஜின் அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூல் இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 18.3 PS பவர் அண்ட் தென் 14.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்கொயர் கட் இன்ஜின் தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைஃப் கொஞ்சம் நம்மளுக்கு நீடிக்கும்னு நம்ம சொல்லலாம். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்காகவே நம்மளுக்கு இது ஒரு இன்ஜின் லைஃப் உழைக்கும் அப்படின்னு இது பண்ணி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஸ்லிப்பர் ரெசிஸ்டன்ட் கிளட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ VVA டெக் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ஸோ அந்த டெக்னாலஜியை அதான் MT R15ல என்ன டெக் அந்த இன்ஜினே போது நம்மளுக்கு அதில் என்ன வருமோ ஸோ அதுவுமே இது கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ஒரு க்ரூசர் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டியூல் பர்பஸ் இன்ஜின் நம்ம சொல்லலாம். அதாவது சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்யூட்டர் வெஹிக்கிளாகவும் மைலேஜ் தர வண்டியாகவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஹைவேல போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்டியரில் வேணும், ஸோ அந்தளவுக்கு எனக்கு பவர் இருக்கணும், பிக்கப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே பூர்த்தி செய்யும்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு செட்டப்பில் தான் நம்மளுக்கு இந்த XSR 155 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைடிங்க்கு எப்படி இருக்குன்னுட்டு ரைட் ரிவ்யூவில் பார்த்துடுவோம், போவோமா? ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த XSR 155 தான் நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா டெஸ்ட் ரைட் பண்ணும்போது தான் நான் சொன்ன மாதிரி அந்த இதுவுமே நம்மளுக்கு தெரியும். ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இது தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பெங்களூரில் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஸ்டார்ட் தான். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருக்குன்னு நம்புகிறேன், எதுக்கும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கியர் போட்டாச்சு. ஓகே கிராய்ஸ், ஒரு ஸ்மூத்தான இது கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஸ்பீடோமீட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதனால் இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்றது தெரியாது. ஸோ சஸ்பென்ஷன் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் பிக்கப் வைஸ் ஓரளவுக்கு லீனியராகவே இருந்தாலும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, நான் இப்போ சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயே விட்டேன். ஸோ திணறல, இங்கேயும் ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. எஸ், நல்லா தான் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மழையின் காரணமாக இத்தனைக்கும் இது க்ரூஸ் இது இருக்குது, ஆக்சுவலாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. பட்டு மழை பெய்யுது. ஸோ எதுக்கு சும்மா நம்ம இது பண்ணணும், நல்லா பொறுமையாக போகலாம். ஓகே தாங்க. அளவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இது கொடுத்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு போதுமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பிக்கப் வைஸ் நல்லாவே இருக்குது. லீனியராக இருந்தாலுமே நம்மளுக்கு ஓகே தான், டக்குன்னு இந்த டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இது வந்து நம்ம இப்போது அந்த 4th கியர் 5th கியரில் செக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியும். யூட்டன் வருது. ஸோ யூட்டன் எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஒன்று இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் ஏபிஎஸ் இருக்குது. ஓகே தாங்க. ஹைவேலெல்லாம் நல்லா க்ரூஸ் ஆகுது. ஆக்சுவலாக இது ஒரு ரெட்ரோ க்ரூசர்ன்றது நிரூபிக்குது கைஸ். இன்னும் லாங்கெல்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும் போல். இருங்க, ஒரு நாள் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இங்கே பெங்களூருனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கம்பல்சரி சின்ன சின்ன டிராஃபிக்ஸ் இருக்கும். இன்னும் மழை வேறு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் அவுட்ருன்றதுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே தான் ஓரளவுக்கு. ஸோ நான் டாப் கியர் வரையும் போகலை. பட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே தான், எனக்கு பொறுத்த வரைக்குமே ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் தென் பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுமே ஓகே தான். ஸோ ஸ்லிப் அசிஸ்டன்ட் கிளட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே கைஸ், இவ்வளோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இது நல்ல ஆட்டோமொபைல் கண்ட்ரோலரை நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.